சீமானையாவது கணக்கில் சேர்த்துக்கலாம் போல். ஏன் எந்த கொள்கையும் இல்லாமல் உனக்கு என்னடா கொள்கைன்னு கேளுங்க, சட்டையை பிடிச்சிங்க வாடா நாயை, கொள்கையை சொல்கிறா சொல்லுங்கள். 10 ரூபா வேணுமா, வெங்காயம் வேணும், டேய் அவங்க கொள்கையோடு இருக்கிறான் சார். இன்றைக்கும் அந்த அந்த கட்சியில் பொறுப்பு இல்லாமல் எவனாவது பேசினான்னு சொல்லுங்களேன் இந்த விஷயத்துக்கு. யார் நான் சொல்கிறது? டிஎம்கேல இவன் சொல்கிறான்ல, ஏன் இவங்க சொன்னாங்க, யார் ஹோம் செக்ரட்டரி சொன்னாங்க, ஏன்னா நீ அவுத்து விட்ற. ஹோம் செக்ரட்டரி என்னைக்காவது ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்கா இந்த விஷயத்துக்கு? ஏன் வெளியே வராங்க? டேய் தவறாக கொண்டு போகிற, அது சாட்சியை தானே தூக்கி போட்டுச்சு, எல்லாத்துக்கும் ஆதாரத்தை தூக்கி போட்டுச்சு. இப்படி பேசும்போது திமுக சார்புடைய பத்திரிகை அப்படிங்கிற விமர்சனமும் உங்களுக்கு வைக்கப்படுது சார். திமுக சார்பு வெங்காய சார்புன்னு அதுக்குள்ளே வரல. நீ என்ன வேணாலும் பேசு, நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறோம். நான் நடுநிலைன்னா சொல்ல மாட்டேன் சார். நடுநிலைங்கிறது ஒரு சனினே கிடையாது. நடுநிலைன்னு சொன்ன பூராமே ஏற்கிறான்னு அர்த்தம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்கிறது தான் சார் இதா. இப்போ விஜய் 41 கொலை பண்ணிட்டான், ரைட்டா? அதை செந்தில் பாலாஜி வந்ததுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. மாசுபுரம் போனதுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. ஏவாவேலு போனதுனால 41ஓட நிறுத்தப்பட்டுச்சு. விஜயபாஸ்கர் அந்த லோக்கலில் ஏடிஎம்கே கார் போனதுனால நிறுத்தப்பட்டுச்சு. சீமான் போனதுனால நின்றுச்சு, ரைட்டா?